Now friends, welcome back to our channel. லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் நம்ம எப்படி மணி வந்து ஆன்லைன் மூலயமா ஏர்ன் பண்ணலாம் த்ரூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் ரிமோட்லி ஆர் ஃப்ரீலான்சிங் ஆர் ஆன்லைனில். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம ஒரு சில வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படியெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சில சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ணி நான் காமிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். உங்களுக்கே அது புரியும் எந்த அளவுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி எப்படி பூம் ஆகிட்டு வருது, அதே மாதிரி எப்படி வந்து ஒரு டாஸ்க் வந்து எவ்வளோ குயிக்காக வந்து சால்வ் பண்ணுது, ஸோ அதோட பவர் என்ன, ஸோ அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ஏஐ டெக்னாலஜி வந்தவுடனே ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. பட் ஆனால் ஏஐ டெக்னாலஜி டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் தான். ஏன்னாக்கா டெக்னாலஜி பாருங்கள் எவ்ரி இயர், அதாவது வந்து எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது, ஓகேங்களா. ஸோ நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எந்த டெக்னாலஜி வந்தாலும் நீங்கள் வந்து அந்த டெக்னாலஜி வந்து எப்படி நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிக்கு, இல்லை டே டு டே ஒர்க்குக்கு, இல்லை டே டு டே லைஃபுக்கு, இல்லை டே டு டே பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்து அதை நம்ம அடாப்ட் பண்ண கற்றுக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜியில் நம்ம நிறைய டெக்னாலஜி கடந்து வந்திருக்கோம் ஆல்ரெடி, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஏஐ டெக்னாலஜி நான் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜியாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபீல்டுலேயும் இப்போ ரொம்ப யூஸ் ஆகிட்டு வருது. நம்ம வந்து அதை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபீல்டில் எப்படி டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி ஒரு பிஸ்னஸில் வந்து டெவலப் ஆகலான்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், அதாவது ஒரு சிம்பிள் ஹோம்ஒர்க் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து நிறைய ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்னுமே ஒரு சில பேர் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகாமல் இருக்காங்க. அதோட நெசசிட்டியோ இல்லை அதோட பவரோ இல்லை அதோட அட்வான்டேஜோ தெரியாமல் இன்னும் அடாப்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் தான், ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிஸ்னஸில் இதை எப்படி வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணலாம் இல்லை அப்ளை பண்ணலான்னு பாருங்கள், திங்க் பண்ணுங்கள். ஸோ இன் கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து வேறு எதுனா அந்த உங்களுடைய பிஸ்னஸில் திங்க் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணி உங்களுடைய டிசைர் கோலை வந்து அச்சீவ் பண்ணலான்றது கண்டிப்பாக நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கும் சரி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் சரி, எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இல்லை நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னன்னா, அதை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள் வித் லெஸ் டைமில். ஸோ அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நம்ம அதை பார்க்கலாம் எப்படின்றத. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஏஐ டூல் என்னன்னாக்கா கூகுளோட டூலு. அந்த டூல் நேம் வந்து அந்த டெக்னாலஜி நேம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டூடியோ, ஓகேங்களா. இது ஒரு ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு 2-3 டாஸ்க் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணுங்கள்.
அது உங்களுக்கே புரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம டைம் சேவ் பண்ணுறதுன்றது, அதே மாதிரி எந்த அளவுக்கு குயிக்காக வந்து ஒரு ஒர்க்கை முடிக்குதுன்றது பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் வேல கம்பேர் பண்ணி நம்ம பேசுவோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஒர்க்கை நம்ம பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கும் வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, திங்க் அபவுட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் எது ஒன்றா பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, எந்த பிஸ்னஸ்னா இருக்கட்டும். பட் ஆனால் நீங்கள் ஒரு சில டைம், அதாவது நீங்கள் கொஞ்சம் டைம் வந்து அதை திங்க் பண்ணுங்க. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்டான டெக்னாலஜி வச்சு நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் க்ரோ பண்ணலாம், எப்படி அடாப்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை, அதாவது நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத்தை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் வந்து சர்ச் பண்ண உங்களுக்கு ஐடியா வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வந்து வேறு எதுனா கிளாரிட்டியோ இல்லை வந்து மோர் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அது ரிலேட்டடாக எதனா வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இல்லைனாலும் அதை ரிலேட்டடாக நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நோட் புக்கோ இல்லை வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க்கோ எடுத்து எழுதி பாருங்கள், பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும். ஸோ திங்க் அபவுட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அதை ஏஐ டூல் வச்சு, ஏஐ டெக்னாலஜி வச்சு எப்படி பண்ணலான்றத. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டூல், அந்த டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம நிறைய ஏஐ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னல், நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான டெக்னாலஜின்னு ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எனக்குவே புரியுது. ஸோ என்ன மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்து லாஸ்ட் டைம் அதாவது வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டோம் ஒரு டிகேட் இயர்ஸ் ஆஃப் எகோ, அதாவது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன இந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜி எப்படி இருக்கு, ஸோ அந்த ரெண்டு டெக்னாலஜிக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எந்த அளவுக்கு வந்து டைம் சேவ் ஆகுது, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஸோ நல்லாவே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதே நாலேஜ் தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க. ஸோ அதே மாதிரி ட்ராவல் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேனாக்கா, அங்கே நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏஐ டூல் வச்சு, இந்த ஏஐ டூல் வச்சு ஒரு 3 அப்ளிகேஷனை நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த 3 அப்ளிகேஷன் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட் மெத்தடில் டெவலப் பண்ணனாக்கா எவ்வளோ டைம் ஆகும், அதே வந்து இப்போ ஏஐ வச்சு நான் டெவலப் பண்ணனா எவ்வளோ டைம் ஆகுது, ஸோ ட்ரெடிஷ்னலுக்கும் இப்போத்துக்கும் எப்படி இருக்குது, ஸோ என்ன டிஃப்ரென்ஸு, எந்த மாதிரி அக்யூரேசி வருது, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோவுக்கு நான் போயிடுறேன். ஓகே, ஒரு பேஜில் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ, கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இந்த பேஜுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுடைய லாகின், அதாவது வந்து உங்களுடைய சைன்அப் கேட்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லைங்களா, ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு உள்ளே போயிடுங்க. ஸோ இதுதான் அதோட டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மெயினாக நிறைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை அப்புறம் வந்து லேர்ன் பண்ணுறவங்களுக்கு, படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி வந்து வேறு எதுனா கூட, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் யூட்டிலிட்டிஸ்க்கு, இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சினாரியோ, ஸோ நிறைய சினாரியோ நீங்களும் திங்க் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ அது வந்து திங்க் பண்ணுறதுக்குரிய ஒரு லைட்டனிங் வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வந்து எப்படி நான் பண்ணனாக்கா, எனக்கு அந்த மாதிரி ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். இது ஏஐ வச்சு பண்ணால் எப்படி வருது, ஸோ எவ்வளோ குயிக் ஆகுது, எவ்வளோ அக்யூரேசி ஆகுது அப்படிங்கிறத திங்க் பண்ண, அதை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நான் போட்டேன். ஸோ இது வந்து என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள், எப்படி யூஸ் பண்ணலான்றதை பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா
இது என்ன பண்ணியிருக்கேன், பில்ட் அண்ட் இஎம்ஐ கால்குலேட்டர் ஒரு அப்ளிகேஷனை நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். ஓகே, ஏஐ ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்து, அதாவது வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ சிஸ்டத்துக்கு வந்து நான் வந்து ஃபீட் பண்ணனாக்கா அதுக்கு வந்து நான் ஒரு இன்புட் கொடுக்கணும். ஸோ அந்த இன்புட் கொடுத்தா தான் அந்த ஏஐ டூல் வந்து அந்த ஏஐ டெக்னாலஜி அதை ரீட் பண்ணி நான் என்ன வந்து கொஷின், அதாவது வந்து நான் என்ன வந்து இன்புட் வந்து நான் கொடுக்குறேனோ அந்த இன்புட்டுக்கு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ப்ராம்ப்ட் ஒன்று வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய ப்ராம்ப்ட். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாருங்க. ஸோ இதுதான் என்னுடைய ப்ராம்ப்ட். என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ராம்ப்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களும் வந்து பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, இதுதான் என்னுடைய ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எடுத்துட்டு நான் அதுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? பாருங்க, இன்புட்டாக கொடுத்துட்டு ரன்னு கொடுக்குறேன். பாருங்க, ரன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதோட திங்கிங் ப்ராசஸ் ஸ்டார்டட். ஓகேங்களா? இது என்னுடைய ப்ராம்ப்டோட இன்புட். அதாவது வந்து இந்த ப்ராம்ப்ட் நான் என்ன இன்புட்டாக கொடுக்கணும் அது இப்போ அது திங்க் பண்ணி, அதாவது வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து சிஸ்டம் வந்து, ஸோ ஏஐ சிஸ்டம் வந்து ப்ராசஸ் அந்த இன்புட்டை வந்து வாங்கிட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, உடனே வந்து அது வந்து எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷனோட சோர்ஸ் கோடுன்னுவாங்க. ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்குரிய கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுது பேக்ரவுண்டில். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் படிக்கும் போதோ இல்லை வந்து நாங்கள் பண்ணும் போதோ எங்களுக்கு வந்து மினிமம்னாலும் ஒரு பர்டிகுலர் டைம் ஆகும். ஓகேங்களா? ஒரு 1 மந்த்தோ இல்லை வந்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டெப்ளாய் பண்ணி லைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது பாருங்க, இந்த அப்ளிகேஷன் வந்து அதே இன்புட் வந்து நான் ஒரு ஏஐ டெக்னாலஜியில் நான் ஜென்ரேட் பண்ணும் போதும் ஆச்சுங்களா? இப்போ எவ்வளோ முடிஞ்சிச்சு பாருங்க, அது முடிஞ்சிச்சு ஆல்ரெடி. ஸோ இதுதான் என்னுடைய அந்த அப்ளிகேஷனோட கோடு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த கோடை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணி ஒரு நோட்பேட் ++ல போட்டு ஓகே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னன்னு சேவ் பண்ணுறேன், அதே இதில் இஎம்ஐ கால்குலேட்டர். இது வந்து ஒரு ஆப். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய ஆப் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆன்லைனில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுன்னா நீங்கள் போட்டு வெரிஃபை பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, அந்த லோனுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது இவ்வளோ வருஷம் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு வெரிஃபை பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெப்சைட் வந்து மேபி டவுனில் இருக்கலாம், இல்லை ஒரு சில டைமில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதாவது அந்த இதில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு சம்டைம்ஸ் வந்து டிலே கூட ஆகலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ வந்து ஓனாக பில்ட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, ஸோ இந்த பாத்தில் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம், என்ன சேவ் பண்ண, ஓகே ஃபைல் சேவஸ் இஎம்ஐ கால்குலேட்டர் .html சேவ் பண்ணிங்க. HTML சேவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ HTML பேஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அந்த பேஜ் தான் வந்து ஒரு யூசர் வியூ பேஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசர் பேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், காமிக்கிறேன், ஓப்பன் வித் கூகுள் குரோம்லேயே ஓப்பன். இங்கே பார்த்தீங்களா, வந்துச்சுங்களா? ஸோ எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு லோன் அமௌண்ட் கொடுக்குறீங்க. நான் என்ன கொடுத்துருக்கேன், இப்போது ஒரு 10 lakh கொடுக்குறேங்க. 10 lakhs வந்து நான் லோன் அமௌண்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8%. ஓகேங்களா? நான் ஒரு 20 years, ஓகே 10 years வச்சுங்க. ஸோ கால்குலேட் பண்ணுறேன். சரி, 10 years இங்கே செலக்ட் பண்ணுங்க.
10 இயர்ஸ், மந்த் இல்லை 10 இயர்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்க, உடனே வந்து உங்களுக்கு அமௌண்ட் கால்குலேட் ஆகி அதோட லோன் ஷெடியூலும் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. வித்தின் செகண்ட்ல எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு ஃபாஸ்ட்ன்றதை உங்களுக்கு வந்து தெரிஞ்சுதுங்களா? அப்போ ஏஐயோட பவர் பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதை தான் நான் சொல்றேங்க. ஸோ இப்போ யாரா வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டூடெண்ட்டோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து இது மேலே படிக்க போறவங்களாக்கா நீங்க தாராளமா எடுத்து பாருங்க. இன்னொன்னு சொல்றேங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா படிக்கிறவங்க தான் பண்ணணும், இல்லை வந்து ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் பண்ணணும், இல்லை அது இனிமேல் லேர்ன் பண்றவங்க தான் பண்ணணும், அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ நம்ம எப்படி வந்து செல்ஃபோனை வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோமோ, அதை மாதிரி ஏயும் வந்து டே டு டே லைஃப்ல கண்டிப்பா யூஸ் ஆகுங்க. நீங்க என்ன பண்றீங்க தெரியலனா கூட ஸ்லோவா அட்லீஸ்ட் ஃபார் உங்க பிசினஸ்க்கு எது எதெல்லாம் நெசசிட்டியா இருக்கோ அதெல்லாமே நீங்க லேர்ன் பண்ணீங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய பிசினஸுக்கு குரோத்துக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நான் வந்து நீங்க வந்து இப்போ சொல்றேங்க, கண்டிப்பா நீங்க வந்து டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, ஸ்லோவா நீங்க அடாப்ட் பண்ணுங்க. இனிமேல் இது வரைக்கும் பண்ணலனா கூட பரவாயில்ல, நான் தயவு செய்து சொல்றேன், நீங்க லேர்ன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் லேர்ன் பண்ணலனா கூட அட்லீஸ்ட் உங்க பசங்களோ இல்லை வந்து உங்களுடைய கசின்ஸோ யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கின்னு நீங்க அதை அடாப்ட் பண்ண, அதை யூஸ் பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெஃபினட்டா வந்து உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்து கண்டிப்பா ஒரு வகையில இது வந்து உபயோகரமா கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன், கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ நீங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்களாவே உங்களுடைய ரியல் டைம்ல நான் காமிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம்னாக்கா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல நாங்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டட் ரிசோர்ஸ் போட்டு ஒரு வாரம் இல்லை 10 நாள்லாம் வச்சு நாங்கள் வந்து லைவ் போடணும். ஓகேங்களா? பாருங்க, ஒரே ஒரு செகண்ட்ல, அதாவது ஒரே ஒரு நிமிஷத்துல நம்ம டெவலப் பண்ணி அதோட அவுட்புட்டும் நம்ம பார்க்குறோம். பார்த்துங்க அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்ன்றத. ஸோ இதுலேருந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சொன்னாக்கா புரியாது, ஸோ ப்ராக்டிக்கலாக நான் காமிக்கிறேன். பாருங்க, பார்த்தீங்களா? உங்கள் கண் முன்னாடியே வந்து எவ்வளோ இது, நீங்கள் இதை வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இஎம்ஐ லோன் கால்குலேட்டர். ஓகேங்களா? இதில் நான் ஒரு ஆப் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதே மாடலில் தான். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இது 10 லேக்குங்களா, 10 லேக் இருக்கு. ஓகே, ஸோ 10 லேக் வச்சிருக்கேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 8% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கோம். ஓகே, 8% வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ டெனர் வந்து 10 இயர்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, இங்க பாருங்க வந்துச்சுங்களா? பாருங்க, மந்த்லி இஎம்ஐ இங்க பாருங்க, மந்த்லி இஎம்ஐ ஓகே 12,132, 12,133. இங்க ரவுண்ட் ஆஃப் இருக்கு, ஸோ அதனால அந்த மாதிரி வருது. இதுல வந்து பாயிண்ட்ல வருது. டோட்டல் இன்ட்ரெஸ்ட், ஸோ எல்லாமே வந்துச்சு பாருங்க. பிரின்சிபல் அமௌண்ட், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 455,931, 455,931. டோட்டல் பேயபிள், பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் 14,55,931, 55,900. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஈஸி பாருங்க ஷெட்யூல். ஓகே, ஸோ இந்த ஷெட்யூல் தான் இது. ஸோ இது வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்காங்களா தெரியல, பட் ஆனால் நம்ம ஷெட்யூலும் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஷெட்யூலும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க ஷெட்யூல்ஸ். ஸோ இந்த ஷெட்யூல் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரல் 2025 நீங்கள் இஎம்ஐ இவ்வளோ கட்டணும், பிரின்சிபல் இவ்வளோ இருக்குது, பிரின்சிபல் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கட்டுறீங்க, பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இஎம்ஐ அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் இவ்வளோ போகுது, இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கட்டுறீங்க, பேலன்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு இஎம்ஐ இவ்வளோ கட்டுறீங்க, பிரின்சிபல் இவ்வளோ போகுது, இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வாங்குறாங்க, பேலன்ஸு உங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட் இவ்வளோ இருக்குது. இதே மாதிரி 20 இயர்ஸ் நம்ம போட்டிருந்தோம், கரெக்டுங்களா? 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு மார்ச் 2035ல ஸோ ஃபைனலாக இந்த அமௌண்ட் வரும். ஸோ இதுதாங்க, இது ஒரு சிம்பிளான கால்குலேட்டர். ஓகேங்களா? ஸோ இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடுத்த நம்ம இது ஒரு ஆப் சொல்லியிருந்தீங்களா, பில்ட் அ பர்த்டே கால்குலேட்டர்.
இது ஒரு ஒரு யூசேஜ். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இதில் போயிட்டு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது, நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், செகண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சிமிலர்லி இதுதான் என்னுடைய ப்ராம்ப்ட்டு. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போயிடுறேன். திரும்பவுமே இதை பேஸ்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது, திங்கிங்கில் இருக்குது. ஸோ நான் என்னுடைய இன்புட் கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து திங்கிங் ப்ராக்ரஸில் இருக்குது. ஒரு நிமிஷம். ஸோ அது ஜென்ரேட் ஆகி வரட்டும். ஸோ இதுதாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரேட் ஆகுது. ஸோ இன்கேஸ் நம்ம வீடியோ வந்து யாருன்னா ஃபஸ்ட் டைம் இல்லை பார்த்துட்ருக்கீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு வந்து, அதாவது உங்களுடைய சப்போர்ட் வந்து எப்பவுமே தேவைப்படுது. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷன் நிறைய வரும். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு கொலாபரேஷனோ இல்லை வந்து உங்களுடைய இந்த மாதிரி நிறைய வீடியோ கொண்டு வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸோட. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டே பார்க்க மாட்டேங்கிறேன். கமெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ எனக்கும் தெரியாமல் இருக்கலாம், இல்லை வந்து அந்த மாதிரி தெரியாத விஷயத்த நானும் கற்றுக்கலாம். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சேம் டைப் வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணுறேன், ஓகே, இப்போ பர்த் டே கால்குலேட்டர், ஓகே, கால்குலேட்டர் டாட் HTML போட்டுங்க. இப்போ என்ன பண்றோம், உங்க முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஓப்பன் வித் குரோம்ல ஓப்பன் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க, வந்துச்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட், என்டர் ஹைட் இன் சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஸோ 6 ஃபீட்டுக்கு வந்து நான் 180 போடுறேன். வெயிட் வந்து இது பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட்டரா இது? ஒரு நிமிஷம், வேற ப்ராம்ப்ட் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வேற ப்ராம்ப்ட் எடுத்துட்டேன், பரவாயில்ல. ஸோ இது வந்து பாடி மாஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது, பரவாயில்ல. ஸோ இப்போது ஹைட், இதோட ஹைட்டு, என்னுடைய ஹைட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைட் கொடுத்துங்க, வெயிட் வந்து கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75 கொடுக்குறேன். பாடி மாஸ் இங்கே பார்த்தீங்களா? ஸோ என்ன சொல்லுது, நார்மல் வெயிட்னு சொல்லுதுங்க. நீங்கள் எது ஒபிசிட்டியோ இல்லை வந்து அண்டர் வெயிட்டோ இல்லை, உங்களுடைய வெயிட் வந்து கரெக்டான வெயிட்டுக்கு. எவ்வளோ குயிக்காக இருக்குது பார்த்தீங்களா ஏஐ வந்து பார்த்தீங்களா? ஸோ ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி நம்மளுடைய அதோட ரிசல்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் பார்க்குற மாதிரிங்க. அதுதாங்க ஏஐயோட பவர். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள், நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, பர்த்டே கால்குலேட்டர். ஸோ அதுக்கு போவோம். ப்ராம்ப்ட் 3 இது கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கும் வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திரும்ப வந்து ஏஐ ஸ்டூடியோக்கு போயிடுவோம். கூகுள் ஏஐ ஸ்டூடியோக்கு அந்த ப்ராம்ப்ட் போடுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ திங்கிங்கில் இருக்குது. ஸோ இதுதாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து திங்க் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஐடியா வந்து மேபி உங்களுக்கு தெரியல, இல்லை வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வேணும், அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ரிலேட்டடாக எதனா இருக்குது, இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே போடுவேன். தெரியலன்னா நான் லேர்ன் பண்ணிவிட்டு, இல்லை வந்து என்னுடைய சர்க்கிளில் கேட்டுட்டு, ஸோ எங்களுடைய அந்த கம்யூனிட்டியில் எல்லாம் நான் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது முடிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். சிமிலர் வே காப்பி ஒரு நியூ பேஜில் போட்டுறேன். நோட்பேட் ++ல போட்டுட்டு பர்த்டே HTML போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த பேஜுக்கு போடுறேன், பர்த்டே. ஓகே, ஓப்பன் வித், ஓகே, கூகுள் குரோம்.
ஸோ ஒரு நிமிஷம், அதே இது வந்து காப்பி ஆகிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம். ஸோ என்ன பண்ணலாங்க, இதில் நான் கொடுத்தேன் இல்லைங்களா லாஸ்ட்டு, ஒரு நிமிஷம். அதில் வந்து பிஎம்ஐ கால்குலேட்டர் பதிலாக பர்த்டே கால்குலேட்டர். birthday calculator. So we'll come and enter birthday and calculate the next birthday based on the input. So இதுதான். ஸோ திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, திங்கிங்கில் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான். இது ஒரு நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு 2-3 இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், அது ஜென்ரேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பர்த்டே டீட்டெயிலு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாம்பிள், அதாவது வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் லைட்னிங் வீடியோ தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் டெவலப் பண்ணலான்றதை நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதில் போடுறேன். சேவ் அது போட்டுட்டு சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் வித் ஓகே. இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து 24/4/1991 இருக்குனாக்கா இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வருது. ஓகேங்களா? யுவர் நெக்ஸ்ட் பர்த்டே ஆன் April 2026. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே பாருங்கள், இதெல்லாமே உங்களுக்கு இதை தான் நான் வந்து சொன்னது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு யாராவது வச்சு இதை வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க, இல்லை வந்து வேறு யாருன்னா வந்து அந்த ஃபீல்டில் ரிலேட்டட் ஐடி ஃபீல்டில் இருக்காங்கனாக்கா இதை பாருங்கள், இந்த கோடை வந்து அவங்க வேல்யூவேட் பண்ணலாம். ஸோ அதையும் லேர்ன் பண்ணலாம் அவங்க. ஸோ இது எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி கோடை வந்து டெவலப் பண்ணி புஷ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதை லேர்ன் பண்ணுறவங்க இருந்தால் அவங்க வந்து இதை லேர்ன் பண்ணி இதை வந்து அவங்களுடைய தொழில், அதாவது வந்து அவங்களுடைய எஜுகேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது புரியும் இல்லைங்களா? அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்கனாக்கா ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக எப்படி வந்து ப்ராம்ப்ட் எழுதி எப்படி இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம், இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எப்படி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணலான்றதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுதான். ஸோ இதை வச்சு இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, டாக் அபவுட் ஏஐ பவர். ஸோ இந்த 3ஓட ஒர்க் அவுட் நம்ம பண்ணீங்களா, இந்த 3 ப்ராக்டிக்கல் ஒர்க்கு உங்களுக்கு ஏஐயோட பவரை வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து அதுதான் அதோட எப்படின்றது உங்களுக்கு வந்து ரியல் டைமில் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஏஐயோட ஃபியூச்சர் ஓகேங்களா? ஏஐயோட ஃபியூச்சர் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பேசணும், இப்போ வந்து ஆல்ரெடி டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணலாம், நிறைய அச்சீவ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சிம்பிளா பண்ணி காமிச்சேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து ஹோம் ஒர்க்கா நீங்க வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்க நீங்க பண்ணுங்க. நீங்க திங்க் பண்ணுங்க ரியலா. அ அதாவது வந்து எந்த மாரி ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டூ யுவர் பிசினஸோ, இல்ல ஸ்டடீஸோ, இல்ல வந்து நீங்க வேற மாரி ஏதாவது ஒர்க் ஆஃப்லைன்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல வந்து ஏதாவது வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது ரிலேட்டடா எப்படி வந்து நீங்க லேர்ன் பண்ண இத வச்சு இந்த டூல் இல்லனா பரவால்ல, இந்த டெக்னாலஜி இல்லனாலும் பரவால்ல, வேற ஏஐ டெக்னாலஜி வச்சு எப்படி லேர்ன் பண்ணன்றீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கும் வந்து வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன் கேஸ் எனக்கும் தெரியலனா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தயவுசெய்து நீங்க என்ன பண்றன்றதுங்க, யாரெல்லாம் என்ன பண்ணீங்க? நீங்க வந்து லேர்ன் பண்ணீங்க இல்லையா? இப்போ வந்து இத போய் நீங்க வொர்க் அவுட் பண்ணீங்க இல்லைங்களா? ஸோ ஒரு ஆ நீங்க என்ன பண்ணன்றீங்கத ஒரு உங்களுடைய ஆக்டிவிட்டிய, உங்களுடைய வொர்க்க வந்து கமெண்ட்டா பண்ணுங்க. அந்த கமெண்ட்ல வந்து ஏதாவது வந்து நல்ல அ வொர்க் அவுட் அந்த கமெண்ட்ல ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட்டா இருக்கு, இல்ல வந்து ரியலா வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்குனாக்கா, ஸோ டெஃபினட்டா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ ஒரு சில டைம்ல வந்து அத அத வந்து எ கம்பெனிக்கோ, இல்ல வந்து வேற ஏதாவது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ நீங்க வந்து பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் அத பார்க்குறேன். இன்கேஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ, இல்ல ஃப்ரெஷர்ஸோ, இல்ல வந்து வேற யாருன்னா வந்து ஏதாவது ஒரு அந்த மாரி ரிலேட்டடா உங்களுடைய ஒர்க் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ல போடுங்க. ஸோ அது கண்டிப்பா வந்து உங்களுடைய ஒர்க் நாங்க பார்த்துட்டு, ஓகே. ஸோ இந்த ஒர்க் வந்து இந்த மாரி நாலேட்ஜ் எல்லாம் இருக்கு அப்டின்ட்டு, இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு, இந்த மாரி ஐடி கம்பெனிஸ்ல அப்டின்னா கூட, ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இத வந்து நீங்க வந்து ஓவராலா பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஏஐ டெக்னாலஜி லேர்ன் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, வின் பண்ணுங்க. ஸோ இதுதான். அதே மாரி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோல இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டுட்டு இருக்கேங்க. இது வந்து லைஃப்‌க்கு எல்லாமே லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்க. ஸோ இந்த மாரி யூடியூபர்ஸ் வந்து நீங்க தான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு நெறைய மோட்டிவேஷனா இருக்கும். நெறைய கன்டென்ட் இந்த மாரி கொண்டு வருவாங்க. லேர்ன் பண்ணுவோம், குரோ பண்ணுவோம் டுகெதரா. ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.